வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பேரிடர், ஒரு துயரம் 4 நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவு. அந்த நிலச்சரிவில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரைக்குமான தகவல்கள் 270 பேர் இறந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. சாவு எண்ணிக்கை இதைவிட அதிகம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பெரும்பாலும் ஒரு நள்ளிரவில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிற போது மனிதர்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போகிறது. அப்படித்தான் வயநாட்டிலும் நடந்தது. நாம் கடந்த சில வருடங்களாகவே பார்த்து வருகிறோம். அதாவது ஒரு பெரும் மழைப்பொழிவு, உதாரணமாக ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு இரவில் பெய்து முடித்து விடுகிறது, சில மணி நேரங்களில் பெய்து முடித்து விடுகிறது. எந்த முன்னேற்பாடு செய்திருந்தாலும் அதையும் தாண்டி பெய்யக்கூடிய இந்த பெருமழை பொழிவு என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அப்படி 2 மாபெரும் வெள்ளப்பெருக்குகளை சந்தித்தது. ஒன்று தென் மாவட்டங்களில், இன்னொன்று வட மாவட்டங்களில். இதே போல் சில மணி நேரங்களில் பெய்த அந்த பெருமழை என்பது அது ஒரு மிகப்பெரிய பேரிடரை ஏற்படுத்தியது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது கேரளத்திலும் அதுபோன்ற ஒரு மழைப்பொழிவு தான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில நாட்களுக்கு முன்பு டெல்லி, மும்பை போன்ற இடங்களிலும், அதாவது இந்த பேய் மலை என்று சொல்வார்கள் இல்லையா, அதைவெல்லாம் விட தாண்டி ஒரு பிரம்மாண்டமான அளவிற்கு இந்த மழைப்பொழிவு பெய்திருக்கிறது. ஒரு மணி நேரத்தில் ஒரு 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் எல்லாம் மழை பெய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது நாம் இதுவரைக்கும் மழைக்கான முன்னெச்சரிக்கைகள் சார்ந்த நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் தவிடுபொடியாக்கி விடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த வயநாட்டில் நடந்த பேரழிவு என்பது நமக்கு பல எச்சரிக்கைகளை விடுக்கிறது. முக்கியமாக மலைச்சரிவுகளில் வாழக்கூடிய மக்கள், நதிக்கரை ஓரங்களில் வாழக்கூடியவர்கள், அல்லது தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள், அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையை பேண வேண்டிய ஒரு நிலையை இந்த பேரழிவு நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். என்று கேட்டால், ஒரு பெரிய மழை என்று வருகிற போது இதுவரைக்கும் ஒரு உத்தேசமான கணக்குகள் இருந்திருக்கின்றன. அந்த உத்தேசமான கணக்குகளை தாண்டி 4 மடங்கு 5 மடங்கு மழை பெய்கிற போது உண்மையில் மனிதர்கள் செய்யக்கூடியது என்ன இருக்கிறது? நீண்டகால நோக்கிலான திட்டங்கள் தேவைப்படுகின்றன. உதாரணமாக வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், முழுக்க அந்த ஒரு மலைப்பகுதிகளில் கட்டப்படுகிற வீடுகள், கட்டுமானங்கள், இவை நிலத்தினுடைய தன்மையை உறுதி இழக்க வைக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த நிலத்தினுடைய மலைப்பகுதியினுடைய நிலத்தினுடைய தன்மை உறுதி இழக்கிற போது அவை பெருமழைக்கு வெகு சுலபமாக இலக்காகி அங்கு இது போன்ற பாறைகள் உருண்டோடி வருவது, மண் சிதைவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன. இதை நாம் வெறுமனே ஒரு கவனக்குறைவு அல்லது போதுமான நடவடிக்கையின்மை என்று ஒதுக்கிவிட முடியாது. உலகளாவிய அளவில் இந்த குளோபல் வார்மிங் மூலமாக ஒரு புறம் மிக கடுமையான வெப்பம் நிலவுகிறது, இன்னொரு புறம் வரலாறு காணாத பெருமழை பொழிவு இருக்கிறது. இது இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு உலகளாவிய அளவில் இனி திட்டங்களை தீட்ட வேண்டிய ஒரு இடத்திற்கு மனிதகுலம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் வயநாடு சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. வயநாட்டில் நடந்தது போன்ற சம்பவங்கள் எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது பெருமழை பொழிவு என்பது அதனுடைய முழு பரிமாணத்தையும் நாம் இனிமேல் தான் உணர வேண்டியிருக்கிறது. அதற்கான எச்சரிக்கைகளை இப்பொழுது வயநாடு சம்பவங்கள், தமிழ்நாட்டில் நடந்த 2 பெருமழை பொழிவுகள் நமக்கு காட்டின. நாம் எல்லா விதத்திலும் இயற்கையை ஆய்வு செய்வதும், அதை பாதுகாப்பதும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதும் மிகவும் அவசியம் என்பதைத்தான் வயநாடு சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயித்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம். பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது. பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஏமாற்றங்களும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். நாம் என்ன நினைக்கின்றோம், தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர்
அடங்கி போக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள். அதாவது நாம் அவருக்கு அடங்கி இருக்க வேண்டும், அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும், அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதாவது தன்னில் தாம் மாற்றம், அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அரிதான காரியம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம். அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தம்மில் மாற்றம் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், அதாவது தம்பதியில் ஒருவர் மற்றும் சூழ்நிலைகள், அவைகள்தான் மாற வேண்டும், மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் அதாவது மாறிவிட்டேன், நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் குக்கரிக்கின்றார்கள். ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுழல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னை சுற்றி உள்ளவைகள் எல்லாம் தான் அவர்களுக்காக மாறிவிட்டோம், ஆனால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை என்று குறை கூறினார்கள். தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள். எப்படி என்றால், நான் ஏமாந்து விட்டேன், உலகம் என்னை ஏமாற்றி விட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமும் சூழ்நிலையும் யாரையும் ஏமாற்றவில்லை, நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேயர்களே. அதாவது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால், அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள், இந்த வாழ்க்கை எடுத்துக்கணும் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழ்கின்றார்கள், வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக வாழ வேண்டும் என்று, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று, வேறு வழியே இல்லை என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு, மனவாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, தரமானதாக இருக்கின்றதா, சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை. அதாவது இதுபோல், அதாவது மன குமுறல்கள், அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம்பெற்றதே 17ஆம் நூற்றாண்டில் தான். அதற்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. முதலில் என்ன நினைத்தார்கள்? ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். நாம் சொல்கின்றோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள், உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள். அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன? கரை, துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு என்று கூறுவார்கள் துணியில், ஆடைகளில். ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொன்னார்கள்? ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது. அது டிக்ஷனரியில் 17ஆம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது, ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது? மனம் சஞ்சலப்படுகின்றது, உடலும் விகாரமாக மாறுகின்றது. மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது. அங்கே நாம் பதறுகின்றோம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஒரு அப்ரிஹென்ஷன் வருகின்றது. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? பாசிட்டிவ் என்றால், நாளை நம் வீட்டுக்கு விருந்தாளர்கள் வருகின்றார்கள், நாம் என்ன செய்வோம்? அதாவது அவர்கள் தடபுடலாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்மை ரெடி பண்ணுவோம். ஒரு சந்தோஷமான ஒன்று. அங்கே நமக்கு என்னது? ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள் வருகின்ற ஊரிலிருந்து திருவிழா வருகின்றது, நாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடத்த போகின்றோம், ஒரு விழா நடத்த போகின்றோம் என்று இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதுதான் பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபாயம் நம்மை நெருங்கி வரும்பொழுது நாம் விளவலத்து விடுகின்றோம். அதை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் அதை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறது. பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது, ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது, நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான். ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அக்யூட் என்றும், இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது. அக்யூட் என்றால் அதாவது
கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே, அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி. இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன எப்படி இருக்கின்றது, அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, நாம் இறந்து விடுவோமோ, நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து விடுமோ, நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பயம் இருந்து கொள்கிறது. தனட்டோஃபோபியா என்று சொல்லுவாங்க. தனட்டோஃபோபியா. ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. டெத்தை பற்றி பயம் இருக்கின்றது. நாம் இறந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கின்றது. மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது. இதுதான் டெத் ஆங்ஸைட்டி என்று சொல்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது. இந்த டெத் ஆங்ஸைட்டியுடைய காம்ப்ளிகேஷன் என்னவென்றால், அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் என்று பார்த்தோம் என்றால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ். அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள். பிரேயர், அதாவது கோயிலுக்கு போகணும் என்று ஆன்மீகத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள், வயலண்டாக ஆகின்றார்கள். அதாவது மற்ற கொள்ளையெடுப்பது, கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது. அது வெளிப்பாடு தான். இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது மதுவை நாடி, மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஓடுகின்றார்கள். சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள். இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான். பல கோணங்களில் அது சிதறுகின்றது. அது ஏன் அப்படி சிதறுகின்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த விடம், அவர்களுடைய உடலில் உள்ள, அதன் மூளையில் உள்ள, அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றி விடுகின்றது. ஒரு ஆள் இங்கே போகிறார், ஒரு ஆள் இங்கே போகிறார், இது போல் இருக்கின்றது. இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது, அது தாம்பத்தியம் என்பது ஒரு வழிகாலாக இருக்கின்றது. அதாவது அது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும் பொழுது தாம்பத்தியில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. நாம் அதாவது திரைப்படங்களை பார்க்கின்றோம். ஆங்கில திரைப்படங்களை பார்த்தோம் என்றால், அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம். அந்த குற்றவாளி எங்கே போவார், அந்த ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார். இருந்து தான் மறுபடியும் போவார். அங்கே அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் லீவ் தேவைப்படுகின்றது. பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால், அதாவது ஷேடோ போடுகின்றார்கள். எப்படி போடுகின்றார்கள், அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான், அங்கு அமைதியாக இருந்து ஒளியிருந்து பிடித்து விடுகிறார்கள், எப்படி வருவான் என்று. ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது. ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பிரித்தானிய தேசத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர்களிலே ஒருவன் ஷெல்லி, பி ஷெல்லி என்று குறிப்பிடுவார்கள். 30 வயது மட்டுமே வாழ்ந்து உலகத்தின் எல்லா நாடுகளிலும் எல்லா திசைகளிலும் அறியப்பட்ட கவிஞனாக இன்றைக்கும் இருக்கிறவன் ஷெல்லி தான். அந்த 30 வயது என்றால் 1792 பிறந்து 1822 ஷெல்லி ஒரு படகு விபத்தில் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இறந்து போனார். அந்த 30 வயதுக்குள் ஷெல்லி பாடிய கவிதைகள் பல கவிதைகள் உண்டு. மிக குறிப்பாக ஓசிமாண்டியாஸ் என்கிற கவிதையை இந்த உலகம் ஒரு நாளும் மறக்க முடியாது. அதே போல் அவன் கல்லூரி மாணவனாக இருந்தபோது எழுதிய அந்த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் என்கிற கட்டுரை அவனுடைய கல்லூரி படிப்புக்கே உலை வைத்தது. ஆனாலும் கூட அந்த கட்டுரை இன்னமும் பேசப்படுகிற கட்டுரையாக இருக்கிறது. இந்த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் என்றால் கடவுள் மறுப்பின் தேவை என்று ஒரு கல்லூரி மாணவன் எழுதினான். அதுவும் அந்த காலத்தில், எப்போது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கடவுள் மறுப்பு என்பதெல்லாம் பேசுவதற்கே அனுமதி இல்லாத ஒரு பொருள் என்று சொல்ல வேண்டும். அதை மிக துணிச்சலாக எழுதினான். அந்த கல்லூரி நிர்வாகம் அழைத்து கேட்டது, இந்த கட்டுரையை நீ எழுதியிருப்பதாக சொல்கிறார்கள், நீ இல்லை என்று எழுதி மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டால் விட்டுவிடலாம் என்று ஷெல்லி உறுதியாக சொன்னார். நான் தான் எழுதினேன், எனக்கு சரி என்று பட்டதை எழுதினேன், இனியும் தொடர்ந்து எழுதுவேன் என்று சொல்லி கல்லூரியிலே இருந்து அவர் விலக்கப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த கவிஞன் எழுதிய இன்னொரு கவிதை தான் ஓசிமாண்டியாஸ். ஓசிமாண்டியாஸ் என்பவன்
கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ், அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று சொல்லப்பட்டவன். அந்த ஓசிமாண்டியாஸை பற்றி ஷெல்லி ஒரு கவிதை எழுதினான். அவனுடைய சிலை ஒரு கடற்கரையில் வைக்கப்பட்டது. கால ஓட்டத்தில் அந்த சிலை முழங்காலுக்கு மேலே ஒன்றுமில்லை, முழங்கால் வரைக்கும் தான் இருக்கிறது. கீழே பீடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ஹி இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் ஓசிமாண்டியாஸ் என்று. அரசருக்கெல்லாம் அரசன் ஓசிமாண்டியாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்துகள் தான் மிச்சப்பட்டிருக்கின்றன. உலகத்தின் மிகப்பெரிய பேரரசர்களே காணாமல் போயிருக்கிறார்கள். மனிதர்களே ஆணவம் கொள்ளாதீர்கள் என்பதை மறைமுகமாக ஷெல்லி எழுதியிருக்கிற வரிகள்தான் அவை. ஷெல்லியினுடைய கவிதை திறனை கண்டு வியந்து தமிழ்நாட்டிலேயும் ஒரு மிகப்பெரிய கவிஞர் தன் பெயரை, தனக்கு ஒரு புனை பெயரை வைத்து கொண்டார், ஷெல்லிதாசன் என்று. அந்த ஷெல்லிதாசன் யார் என்று அறிந்தால் நமக்கு வியப்பாக இருக்கும். வேறு யாரும் இல்லை, பாரதியார் தான். பாரதியார் தனக்கு ஷெல்லிதாசன் என்று ஒரு புனை பெயரை வைத்து கொண்டு எழுதினார் என்றால் ஷெல்லியினுடைய புகழ் எந்த அளவுக்கு உலகமெல்லாம் பரவி இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அது ஒரு காலகட்டம். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் என்பது இங்கிலாந்திலே கவிஞர்களை உருவாக்கிய காலம். பைரன் அந்த காலம்தான். ஷெல்லி, கீட்ஸ் எல்லோருமே அந்த காலத்திலே தான் வாழ்ந்தார்கள். ஷெல்லியும் கீட்ஸும் மிக நெருக்கமான நண்பர்களாகவும் வாழ்ந்தார்கள். ஷெல்லியாவது 30 வயது வரை இருந்தார். கீட்ஸ் 26 வயதிலேயே இறந்து போய்விட்டார். அந்த ஷெல்லியினுடைய மரணம் கூட எதிர்பாராத ஒரு விபத்து காரணமாக நிகழ்ந்தது. ஷெல்லிக்கு படகு பயணம் என்பது மிகவும் பிடித்தது. படகில் அமர்ந்து அவன் எழுதிய கவிதைகள் ஏராளம். அப்படி படகிலே ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு விபத்து நடந்து படகு கவிழ்ந்து ஷெல்லி இறந்து போனான் என்பது ஒரு வேதனையான செய்தி. இறந்து போன நாள் ஆகஸ்ட் 4. ஷெல்லியினுடைய கவிதைகள் எளிமையானவை, சின்னவை, இன்னமும் கூட உலகத்தில் பல மொழிகளில் பெயர்க்கப்பட்டு கொண்டிருப்பவை. ஷெல்லியைப் போல கவிதை எழுதுவதற்கு, அத்தனை இளம் வயதில் கவிதை எழுதுவதற்கு உலகத்தில் எத்தனை கவிஞர்கள் இருந்தார்கள், இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நம் தமிழ்நாட்டில் கூட மிகுந்த வீரியத்தோடு கவிதைகளை எழுதி சின்ன வயதிலேயே மாண்டு போனவர்களில் ஒருவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 29 வயதில் 1930 பிறந்து 59 இறந்து போனார். 1952 தான் திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதத் தொடங்கினார். 7 ஆண்டுகள் தான் அவர் பாடல்கள் எழுதினார். 70 ஆண்டுகளை கடந்து இன்னமும் அவர் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இப்படி சின்ன வயதிலேயே ஒரு பெரிய ஆற்றலை பெற்றவர்கள் உலகத்தில் மிகச்சிலர்தான். அவர்களில் ஒருவர்தான் கவிஞர் ஷெல்லி.